மக்களே, நல்லா அழாமல் இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும். சரியா? நீங்களும் என் கூட வாங்க. அழுவக்கூடாது மக்களே, நானும் உன் கூட வந்து ஸ்கூலில் இருக்கேன். ஏ அம்மா, ஏ நெட்டப்பா, உன்னைய மாதிரியே உன் பிள்ளைங்க இப்படி ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கிறத பாரு. என்னத்த சொல்றியா? உங்கள் மயனும் இப்படி தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பாரோ? ஆமாடி சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்காரன்னு இப்படி தான் அடம் பிடிப்பேன். ஏங்க ஸ்கூலுக்கு போக பிள்ளை அழுவுங்க, நாளைக்கு அனுப்புவோமா? இன்னைக்கு தான் முகூர்த்த நாள், இன்னைக்கு போயிட்டு வேணா நாளைக்கு லீவ் போட்டுக்குருவோம். இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயே ஆகணும். என் பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகும், அழுதுகிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு சோகமாக வருது. இவ ஒருத்தி, இவளே பிள்ளைய கெடுத்து போடுவா. அவளையே ஏட்டி வாயை வச்சுட்டு சும்மா இருமுட்டி, அதெல்லாம் என் பேத்தி அழுகாம போயிட்டு வந்துருவா. எவ்வளோ பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவீல? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஆனா நாளைக்கு அப்பா சொன்ன மாதிரி நான் லீவு போட்டுக்குவேன். சரி மக்களே, நீ இன்னைக்கு போயிட்டு வா, நாளைக்கு லீவ் போட்டுக்குருவோம். ஏட்டி நெட்டவழி, போய் கிளம்பிட்டு வாடி, நம்ம ஸ்கூலுக்கு போவோம். சரிங்க. ஏன்டி இந்த பேண்ட் சட்டைக்கு இவ்வளோ நகை எதுக்கு? அட சும்மா இருங்க, நான் போட்டுக்கிறதுல உங்களுக்கு என்ன பலிக்கி? A few minutes later. மக்களே, யாருக்குள்ளேயும் சண்டை போடக்கூடாது, நல்லா சாப்பிட்ணும். மற்றவங்க உன்னை அடித்தாங்கன்னா நீ திருப்பி அடிக்கக்கூடாது, மிஸ்ஸுக்கிட்ட சொல்லணும். சரியா? சரிம்மா, பாய். போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். என் அழகு பிள்ளை எவ்வளோ அழகா சொல்லுது. பாய் மக்களே. பாய் அப்பா அம்மா. எத்தனை பேர் இப்படி உங்கள் பிள்ளையெல்லாம் ஃபஸ்ட் தடவை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். பாய்.